சென்னை வேப்பேரியில் காவல் ஆணையர் அலுவலகம் அருகே 100க்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிக்கப்பட்ட 1% உள் ஒதுக்கீட்டை அரசாணைப்படி அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் சார்பில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1% இடஒதுக்கீடு வழங்க 9 மாதங்களுக்கு முன்பு அரசாணை பிறப்பித்தும் விடிய அரசு இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை வேப்பேரி ஈவேரா சாலையில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குண்டுகட்டாக தூக்கி போலீசார் கைது செய்த போது காவல்துறை மற்றும் விடிய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் கோஷமிட்டனர். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது RS பாரதி, பொன்முடி ஆகியோர் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததாகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டுகொள்ளவில்லை என மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டால் வாகனத்தில் அழைத்து சென்று காவல்துறையினர் ஆங்காங்கு இறக்கிவிட்டு செல்வதாகவும் அடித்து துன்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திரு RS பாரதி சாரும் திரு பொன்முடி சாரும் நேராக வந்து சொல்லிட்டு போனாங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதே மாதிரி தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். அப்போ செய்தது தவறாக தெரிந்தது. இப்போ இவங்களும் அதே வேலையை செய்கிறாங்க. முதல் நாள் உண்ணாவிரதம் இருந்தவங்களை கொண்டு போய் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லக்கோட்டை கிட்ட நடு ரோட்டில் இறக்கிட்டு வர்றாங்க இந்த ஏசி அருண் தலைமையிலான டீம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது நாள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நார்மலாக இருக்கிறவங்களே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதுவும் உண்ணாவிரதம் 3 நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கவங்கள அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. நேற்று இரவு இங்கே எக்மோரில் கொண்டு வந்து விட்டுட்டு வராங்க. எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா இவங்களுக்கு எங்களை பற்றின சைக்காலஜி தெரியலையா என்னன்னு தெரியல. இந்த முதல் நாள் போராட்டம் நடத்தினப்போ நுங்கம்பாக்கம் காவல்துறை ஏசி அருண் தலைமையிலான டீமு கண்ணு தெரியாதவனை போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன சொல்றது? நீ அதுக்கு லைட் ஆஃப் போட்டுட்டே அடிச்சிருக்கலாம், என்ன தெரிய போகுது? மாற்றுத்திறனாளிகளுக்காக திமுக அரசு செயல்படும் என தெரிவித்துவிட்டு தற்போது மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போராட்டம் நடத்திவிட்டு விடியா அரசின் முதல்வர் வேடிக்கை பார்ப்பதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர். ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி வருத்தப்பட்டாலும் அவர்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும்னு சொன்னாரு. உங்க முன்னாடி இத்தனை மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றோர்கள் ரோட்ல கடந்து இத்தனை நாளா புரண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கள் இல்லைங்க, ஒரே ஒரு அதிகாரிகள் கூட வந்து கேட்கல. எங்களுக்காக போடப்பட்டிருக்க இயக்குனர் திருமதி லட்சுமி அம்மா அவங்க கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி போராடிட்டு இருக்கோமேனா உங்க அமைச்சர் முதல்வர் தானே, அவர் தான் சொன்னார் உங்களை இப்படி போட சொல்லி, போய் அங்கே முடிஞ்சா கேளுங்க, இங்கே வராதிங்கன்னு எங்களோட அலுவலகத்தில் வந்து உட்காந்துருக்க அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க பேர் கெட்டு போயிடும். இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இத்தனை மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, அவங்களுடைய கூட்டு வெளியில் வந்துடும்ல. அரசு நிறுவனங்கள் எங்களுக்கான இடஒதுக்கீடு, அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் எங்களுக்கான இடஒதுக்கீடு, இவைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதை தவிர நாங்கள் வேற என்னங்க கோரிக்கை வச்சோம்?